கர்த்தரின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்கள் அனைவருக்கும் இந்த காலை வேளையில் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரம். நாம் இப்போது வேதத்தை வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 3 வசனத்திலிருந்து படிக்க போகிறோம். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படகில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். அந்தபடியே அவர்கள் செய்து அந்த வலை கிழிந்து போகத்தக்கதாக மீன்களை பிடித்தார்கள். மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவிலிருந்து கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழ்ந்து போகத்தக்கதாக நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதைக் கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்கிறார். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோட கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானபடியால் அப்படி சொன்னான். சூத்திரம். இந்த வார்த்தைக்காக சூத்திரம். பிரியமானவர்களே, நாம் இப்படிப்பட்ட நிலைமையில் இவங்க வந்து 2 பேர் வலையை போட்டு நைட்டெல்லாம் போடுறாங்க. மீன் எதுவுமே அகப்படலை. சோர்ந்து போகிறாங்க. வலையை அலசி எடுத்து வைக்கலான்னு போகும்போது ஆண்டவர் வர்றாரு, அந்த படகுல உட்கார்றாரு. உட்காந்து அதுலேருந்து போதகம் பண்ணுறாரு, வாங்க அப்படின்ட்டு ஜெபிக்கிறாரு, போதிக்கிறாரு, எல்லாம் பண்ணுறாரு. அது முடிஞ்ச உடனே அவர் சொல்கிறாரு, வலையை போய் போடுங்க அப்படின்றாரு. அவங்க வலையை போடுறாங்க. போட்டு திரளான மீன்களை 2 படகு அமிழ்ந்து போகத்தக்கதாக வருது. அதே போல் நாம் இந்த நேரத்தில் ஒன்றுமில்லாத நிலைமையில் நாம் இருப்போமானா இந்த வலை கிழிந்து போகத்தக்க மீன் கிடைத்தது போல் இன்றைக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு வீட்லேயும் வந்து தங்கும்படியாக ஆண்டவர் உதவி செய்வார். சோத்திரம். கர்த்தர் உங்களை இந்த நாளில் அளவில்லாமல் இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பண்ணுவார். அதுக்காக சோத்திரம். பயப்படாதீங்க. ஆண்டவர் பாதத்தில் உடைய சுமைகளை இறைத்து வைங்க. அவர் ஆசீர்வதிப்பார், வழி நடத்துவார். ஆமென். சோத்திரம். நன்றி.